இந்த சிக்கன் விஷயத்துல என்ற புள்ள என்ன மாதிரியே இருக்கான்ற. நம்ம தான் சின்னதா இருக்கும் போது இந்த ரோட்ல போகும்போதெல்லாம் பொரிக்கிறது வறுக்கிறதெல்லாம் பார்த்தா நாக்க தொங்க போட்டு ஜொல்லு விடுறோம்னு பார்த்தா என்ற பிள்ளைங்களுக்கும் ஹோட்டல் சாப்பாடுனா அம்மா இஷ்டமாலாம் இருக்குது. அதை அப்படியே மறக்கடிக்கிறதுக்கு அப்பப்ப நம்ம ஊட்டையே ஹோட்டலா மாத்தி போடுறது. இன்னைக்கு என்னத்தை பண்ணி அசத்தலாம்னு யோசிக்கங்காட்டியும் இந்த சிக்கன் நம்ம கையில டபக்கடின்னு நழுவ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன, தடால் புடால் சாப்பாடு இன்னைக்கு தரமா ரெடி தான். அது என்னமோ தெரியலன்ற, நம்ம தான் மல்லு கட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் மாஞ்சி மாஞ்சி சமைக்கிறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த கலரு கன்சிஸ்டன்சி எல்லாம் பார்த்தோன்னே நமக்கு அப்படியே உடனே அள்ளி சாப்பிடணும்னு தோணி போயிடும். இந்த மாதிரி லெக் பீஸ் எடுத்து செய்யும் போது மட்டும் கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கணும். அந்த மண்டையில இருக்கிற கொண்டை கொஞ்சம் கலண்ட மாதிரி போனுச்சு, மொத்த ஜோலியுமே முடிஞ்சு போச்சு. கடைசியா பூராத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதை எதையோட வச்சு தொட்டு சாப்பிடுறதுங்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டமாயி போயிட்டு, சாதத்துக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும். அதிசயமா இன்னைக்கு வேற நம்ம வீட்டுல பூரா பேருக்கும் இந்த பரோட்டா மேல லவ் ஆகி போயிட்டு, இம்மா நேரம் நம்ம கால் கடுக்க நின்னு செஞ்சதே பிள்ளைங்க நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடணுங்கிறதுனாலதான். இதுதான் வேணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. அதையே அவங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டு இந்த லெக் பீஸையும் எடுத்து நம்மளும் நல்லா அமுக்கு அமுக்கு நமக்கியாச்சு.